வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அது ஃபினான்ஷியல் சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் சக்ஸஸாக இருக்கட்டும், மென்டல் சக்ஸஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விதத்துலையுமே சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு தேவையான விஷயமா இருக்குது. ஸோ அப்படி நம்ம சக்ஸஸை பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவது விஷயமா நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ட் இன் அவர் ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கால் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ந்து கரெக்டாக பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் ஒரு 4வது நாளோ 5 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து பண்ண மாட்டோம். அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு பண்ணுவோம், அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவோம், அடுத்து ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இது சரியாக நம்ம பண்ணுறது இல்லை இல்லையா. கன்சிஸ்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம் போகிறீங்க அப்படின்னா, ஜிம் போகிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 7 நாள் வாரத்தில் இருக்குது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 நாளாவது ஜிம் போயிருக்கணும் அப்படின்றது. இதான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக 50 அடிச்சிடறாரு, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே 50 ரன் அடிச்சிடுறாங்க, 30 ரன் அடிச்சிடறாங்கன்றது தான் விஷயம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒர்க்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கிறா இருக்கும்போது நான் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஒர்க்கு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் டெய்லி அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த விஷயத்தை உங்களால் படித்து முடிக்கிறதா முடிக்க முடியும், அந்த வேலையை முடிக்கிறதா முடிக்க முடியும். ஸோ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் முதல் விஷயமா இருக்குது. இதில் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் பெஸ்ட். நீங்கள் எதில் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு டிராயிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை எந்த ஒர்க்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் பெஸ்ட்டாக இருப்பீங்க, எதில் நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த படிப்பு படித்தா இவ்வளோ சேலரி, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா இவ்வளோ சேலரி, ஸோ இந்த ஜாப்புக்கு இவ்வளோ சேலரி, நல்ல ஃபேன்சியான ஜாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரலவெண்ட்டானது. அதாவது அவங்களுக்கு அதில் அவங்க பெஸ்ட்டானவங்களும் கிடையாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் சம் ரீசன்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கோ தட் பாத். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா படிக்கிறதா இருக்கட்டும், அதை பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் தே ஆர் நாட் பெஸ்ட் இன் தட். ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பெஸ்ட்டாக இல்லாத விஷயத்தில், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத விஷயத்தில், ஸோ சில ரீசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களாம் படிக்க நினச்சி படிக்கிறாங்க. பட் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். வாட் யூ ஆர் பெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் இட் தட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்றதை கண்டுபிடிக்கணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வரையில் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ we need to focus on டிராயிங். நான் டிராயிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டு வேறு ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் நாட் பெஸ்ட் ஆன் தட். அதில் பெஸ்ட்டாக இருக்க மாட்டேன். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, இப்போது சச்சின் இருக்கிறாரு, அவர் ஃபுட்பால் பிளேயராக மாறி இருந்தாரோ, இல்லை ஃபுட்பால் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிரிக்கெட் பிளேயராக மாறி இருந்தாங்களோ, இவ்வளோ சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்றதை கண்டுபிடிச்சி அதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ யூ கேன் கெட் சக்ஸஸ். 3rd விஷயம் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். பொதுவாகவே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் லிவ்ஸ் இன் த கம்ஃபர்ட் ஜோன். எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது. நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கணுன்ற மாதிரி நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக இது ஓகேனா மட்டும் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நைட்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் எஃபர்ட் போடாமல் நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே என்ன பண்ண நினைக்கிறோம்னா வாழ வேண்டும்னு நினைக்கிறோம். ஸோ அதுலேயே நமக்கு நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நமக்கு சக்ஸஸும் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பட் இன் ப்ராக்டிக்கல் லைஃப் தட்ஸ் நாட் பாசிபிள். அது பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் எதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ we come out from the comfort zone and நம்ம பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிங்கிளாக ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு டீமில் போட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சிங்கிளாக இருக்க முடியாது இல்லையா, அங்கே வந்து ஒரு டீமாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு விஷயம் தான். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்கம்ஃபர்டான விஷயத்தை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பழகிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே இருந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் ஆகிடும். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஸோ அதில் இருந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் ஹேப்பன். அது வந்து நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ கீப் இட் தட். நாலாவது விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெடிடேட் பண்ணுறது. ஸோ மெடிடேட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10 minutes ஆர் 15 minutes பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன் ஆர் அண்ட் எனி அதர் கேட்ஜெட்ஸ், எந்த கேட்ஜெட்டாக இருந்தாலும் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கீப் ஆஃப் ஆல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் ஸ்டே அட் சேம் பிளேஸ். ஒரே இடத்துல உட்காந்துருங்க. 15 நிமிஷத்துக்கு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் டூ, அதாவது எந்த விஷயம் பண்ணாங்க ஒரே சேம் பிளேஸில் ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சில பேர்த்துக்கு புக்ஸ் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஸோ புக்ஸ் படிக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஹேபிட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், அது வந்து உங்களுடைய அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறது சொல்லுவாங்க. ஒரு புக்கில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் எடுத்து மெடிடேட் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அப்போ அந்த கண்டென்ட் எடுத்து மெடிடேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மெடிடேட் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அன்னெசரி திங்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா as much பாசிபிள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸ்லையோ இல்லை வந்து மற்ற இந்த மாதிரியான ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையோ இருக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடங்கள்லையும் ஆட்கள் அதிகமாக இல்லாத இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூ நீட் டு பி ட்ரை தட். அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதிக ஆட்கள் இருந்தாலும் அதிக ரொம்ப சத்தமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் குட் டு யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் மென்டல் ஹெல்த். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமாக சவுண்ட் இல்லாத இடங்களில் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது விஷயமா இருக்குது. 5வது விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவலைஸ் யுவர் ட்ரீம் லைஃப். அதாவது நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் இதை வந்து நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். சில பேர்த்துக்கு டாக்டர்னு ஆசை இருக்கும், சில பேர்த்துக்கு இன்ஜினியர், சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன்லேயே அந்த ப்ரொஃபஷன்லேயே எது ஹையஸ்ட் பொசிஷன், இந்த ப்ரொஃபஷன்லேயே தான் ஹையஸ்ட் பொசிஷன், இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்றத. ஸோ உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, உங்களுடைய கோல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ண மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா டாக்டர் ஆன மாதிரி நீங்கள் உங்களுடைய மைண்டில் நீங்கள் டாக்டரான எப்படி நடப்பீங்க, எப்படி பேசுவீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், ஹவ் யுவர் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், உங்களுடைய ஃபிசிக்கல் அண்டு ஃபினான்ஷியல் லைஃப் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே யூ நீட் டு பி விசுவலைஸ் இட். அண்ட் எப்படி விசுவலைஸ் பண்ணணும்னா அச்சீவ் பண்ண மாதிரி, அதாவது நீங்கள் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். தென் யூ கேன் அப்போ வந்து பார்த்து அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் அந்த மாதிரி விஷயத்தை, அதாவது நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணும்போது when you are feel like achieve that, அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்றது உங்கள் மைண்ட் கேன் அக்செப்ட் இட் அண்ட் யூ கேன் ஒர்க் ஃபார் இட். அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த விஷயத்தை ஈஸியாக உங்களால் அடைய முடியும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா 5 விஷயமா இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பெஸ்ட்டாக இல்லாத விஷயத்தில், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாமல் வாட் வி ஆர் இன் பெஸ்ட், நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சோம்னா தட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ கெட் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ணுறது. ஸோ மெடிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்ப்ரூவ் தட் அண்ட் யூ கேன் கெட் பீஸ் அண்ட் யூ கேன், அதாவது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். ஸோ 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ட்ரீம் லைஃப்பை விசுவலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி விசுவலைஸ் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலேயே அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ, அதாவது நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதாகவே என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேச்சு நீங்கள் ஆன மாதிரியே பேசணும், நீங்கள் ஆன மாதிரியே நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யூ கேன் ரியலி நீங்கள் வந்து அடைய முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலா ஆஃப் சக்ஸஸ். இது வந்து ஒரு சக்ஸஸ்க்கான ஃபார்முலாவாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் லைஃப் ஆர் மென்டல் லைஃப் ஆர் ஃபினான்ஷியல் லைஃப், எவ்ரி திங்.
இது வந்து எல்லாத்தையுமே இது சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.